தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எங்களோட அம்மா டீ சமைக்க போகிறாங்க. மசாலா டீ. நீங்கள் பார்த்து ரசிங்க. வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா டீ தான் பார்க்க போகிறோம். எப்படி இருந்துச்சு பாருங்கள் அவனோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் துளசி, எங்கள் வீட்டில் கருந்துளசி கூட இருந்துச்சு, கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதுக்கு பால், டீ பவுடர், சுகர் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இதுக்கு ஒரு தவாவில் நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். மிதமான தீயில வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது அதிகமான தீயில வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது ரொம்ப கருகிரும். அதனால் மிதமான தீயில வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சளி தொல்லை, இருமல் தொல்லையால் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்கும். ஒரே நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இந்த குளிர்காலத்துலையெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு இது சாயந்தர நேரத்தில் குடிக்கிறப்போ ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு பக்கோடா, சமோசா அந்த மாதிரியான ஒரு சைட் டிஷ்ஷோட ஸ்நாக்ஸோடு நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 பேருக்கான அளவு தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ பவுடர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் டீ பவுடர் சேர்த்தாச்சு. இது நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போது டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க 3/4 கிளாஸ் அளவுக்கு இருக்க பால் சேர்த்துக்கலாம். இப்போது பால் சேர்த்தாச்சு. இது 2 பேருக்கான அளவு. 2 பேருக்கான அளவுனா இது கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ நம்ம பால் சேர்த்துட்டோம். இதில் துளசி, புதினா இலைகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு இது நல்லா நம்ம பாயில் பண்ண விடலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் இனிமேல் தான். இதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்க்கணும். அப்புறம் இந்த மசாலா பவுடர் சேர்க்கணும். இந்த 2 பேருக்கான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடருங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம மிதமான சூட்லேயே நம்ம இதை கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி அதுக்கான மருத்துவ குணங்களை காமிக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. வித்தின் ½ அன் ஹவரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆக ஆரம்பிக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இது நிறைய குவான்டிட்டியில் நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்பப்போ நான் இதை போடுவேன். இன்னும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காகன்னு சொல்லி கொஞ்சம் அளவில் உங்களுக்கு காமிச்சேன் நான் பொருளெல்லாம். இப்போது அந்த இலையோட கலர்லாம் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது கொதிச்சாச்சு. நம்ம இதை ஃபில்டர் பண்ணி
நம்ம குடிச்சு பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை இறக்குனதுக்கப்புறம் நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்க்க போகிறேன். நான் கம்மியாக தான் சுகர் சேர்த்திக்குவோம், அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் நிறைய சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இதில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு மசாலா டீ இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.